இருக்கும்? உங்களதான். பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. ஐயோ அத்தா, உங்களதான் டாக்டர் அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. குடிச்சா உங்க உடம்பு ஒத்துக்காது. மறந்துட்டீங்களா? என்னடி திடீர்னு என் உடம்ப பத்தி உனக்கு கவலை வந்துருச்சு? என்னால குடிக்காம இருக்க முடியாது, அதே மாதிரி லதாவ அணைக்காம இருக்க முடியாது. கல்யாணி கொஞ்ச நேரத்துல லதா இங்க வருவா. அவளை என் ரூம் அனுப்பிச்சிட்ட, நீ வெளியிரு. அத்தா, இங்க பாருங்க, நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா அந்த மூதேவி மட்டும் இந்த வீட்டுக்கு வரத நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதையும் மீறி அவன் இன்னைக்கு இங்க வந்தானா கொலைதான் விடும். மூதேவி சொல்றியா? அவன் வந்தா கொலையும் செய்வியா? என்கிட்ட அப்படி என்ன குறை கண்டீங்க? எதுக்காக என்ன இப்படி வெறுக்கிறீங்க? லதா லதானே வாயிடிக்கு அவ பேர் இப்படி சொல்றீங்களே. அவளை விட எந்த விதத்துல நான் குறைச்சு போயிட்டேன்? நீங்க தான் உலகன்னு உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்கிறத இப்படி விரட்டுறீங்க. ஏ கல்யாணி, லதா ஒரு அழகு சிலை, ஆனா நீ அழுமுஞ்சி. நீ எனக்கு வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிற. ஆனா லதா என் தேவைக்கேற்ப எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ அப்படியெல்லாம் நடந்துக்கிறா. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. முடியாது, என்னால முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவளை இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். என்ன பேசுற? நீ மனுஷனா மிருகமா? கட்டுன பொண்டாட்டிய இப்படி கையெழுதி அடிக்கிறிய, ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? நீ என் தங்கச்சியை அடிச்சு கொள்றதுக்காக நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறடா. காலம் பூரா அவளை கண்கலங்காம பாத்துக்குவேன்னு சொல்லி தானடா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த பச்சை கிளிய அடிக்க உனக்கு எப்பதான் மனசு வந்துச்சு பாவி? அஜோ, இது என் சொந்த விஷயம். என் குடும்பத்த விஷயத்துல வீணா தலையிடாதா. இந்த குடும்ப விஷயம் இப்ப தெருவுக்கு வந்தாச்சு. கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. தாய் தந்தை இல்லாத என்னுடைய தங்கச்சிய நான் எப்படி எல்லாம் வளர்த்த தெரியுமாடா? என் உயிருக்கு மேல வளர்த்தடா, என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்தடா. என் முன்னாடியே இப்படி என் கண்மணிய இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறியே, உனக்கே இது நியாயமாடா? பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. இவன் உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் இவன் தங்கச்சி. இப்ப இவன் ஏன் கொண்டாடி. இவளை நான் அடிப்பேன், உதப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். அதை கேட்க நீ யாரா? குழந்தையாவே வளர்த்திட்டாரு, நானும் குழந்தையாவே வளர்ந்துட்டேன். அதனாலதான் எனக்கு எதுவுமே தெரியல.
குடிகாரனை இப்படியே விட்டா இன்னமும் அதிகமா தான் ஆடுவான். இந்த குடிகாரனுக்கு நான் ஒரு வழி பண்றேன், நீ ஒதுங்கி நில்லு. என்ன சொன்ன? குடிகாரன் சொன்ன போதும். நீ அளவு கதிமைய புருஷன குடிகாரன்னு சொல்லிட்டேன். ஏன் உனக்கு இப்பதான் தெரியுமா இவர் குடிக்கிறாருன்னு? உண்மை சொல்லு, கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் குடிப்பாருங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? சொல்லுடா. இவர் குடிப்பாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் ஏன் என்ன அவரை கட்டி கொடுக்க? எவன் தலையிலேயாவது என்னை கட்டி வச்சா போதும், உனக்கும் வாரம் வாழணும். அதுக்கு தானே நான் அவரை கட்டி வச்சேன். கட்டி வச்சுட்டு இப்ப வந்து இப்படி பேசுறியே, இது எந்த விதத்துல நான் நியாயம்? இல்ல இதனால உனக்கு என்ன பயன்? நீ என்ன எனக்கு லாரி நிறைய சீதனத்தை கொண்டு வந்து கட்டி வச்சியா? நகை கொண்டு தான் கட்டி வச்சியா? எதுவும் இல்ல. என் புருஷன நீ கொடுத்த பணத்துல குடிக்கிறாரு சொல்லுனா, அவர் பணத்துல அவர் குடிக்கிறாரு. அவரு குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவரை குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெளியே போ. உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லதாமா, உரிமை இல்லதான். இந்த அண்ணனுக்கு உரிமை இல்லதான். ஏன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கணுமா? நான் செஞ்சது தப்புதாமா, தப்புதான். தகுதி இல்லாதவனுக்கு ரோசை இருக்கக்கூடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கச்சி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சுந்தர், என் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல உன்னை நான் திட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு. தங்கச்சி கல்யாணி, நீ சின்ன குழந்தையா இருக்கப்ப பசிக்காக அழுவ. உன் ரோஜா பூத்த மாதிரி இருக்கிற இந்த கையாலேயே இந்த அண்ணனை அறைவ. அன்னைக்கெல்லாம் இந்த அண்ணன் ஆனந்த கண்ணீர் விட்டமா. இன்னைக்கு நீ பெரிய பொண்ணாகி நேற்று வந்த பாசத்துக்காக எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீல. உரிமை இல்லை, எனக்கு உரிமை இல்லை. குழந்தையா இருக்கப்ப ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தந்தை உறவுமுறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா.
தூக்கி வச்சு கொஞ்சுவேன். அன்னைக்கு இந்த அண்ணனை நெஞ்சிலேயே எட்டி உதைச்ச. அன்னைக்கு உன்னை ஒட்டி வச்ச. ஒட்டி வளர்த்து எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி